நாதி இல்லாத ஊர் மாதிரி ஆயிடுச்சு சாமி. மக்களையும் சாவு கொடுத்துட்டு உட்காந்துக்கிறாங்க. இந்த சாராய மண்டைகள் தான் சாமி எங்களை சண்டால மோசம் பண்ணி. வீட்டுல என்ன உடம்பு செல்லாம இருக்காங்களா இல்ல வீட்டுல தூங்குறாங்கன்னு சொல்லி அசால்ட்டா விட்டுறாதீங்க, எழுப்பி பாருங்க. எல்லாரும் கதறி அழுதுகிட்டு இருந்த அந்த பகுதி இப்போ வெறிச்சோடி காணப்படுது. இன்னும் இறப்பு எண்ணிக்கை ஏற வாய்ப்புகள் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் எப்படி என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. 2 பிள்ளைங்களும் வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னே எங்கள் அப்பா எங்கள் அம்மா வேணும், எங்கள் அப்பா வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. இன்றைக்கி பிள்ளைங்க நடுத்தூரில் நிற்கிதுங்க. அதை வச்சு எப்படி சாமி போய் பண்ணாரு? எங்களுக்கு காடு இல்லை, காரம் இல்லை, ஒன்றும் இல்லை சாமி. இதை வச்சு தான் சாமி நான் காலங்க எங்கேயோ ஓனாலும் எனக்கு 10 ரூபா கொண்டாந்து கஞ்சிக்கு கொடுத்தாங்க சாமி. மோஸ்ட்லி என் குடும்பம் பார்த்தா 8 பேர் இருக்கும். என் குடும்பத்தில் மட்டும் அது அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 8 பேர் இருக்கும். ஒரு 10 லட்சம் எத்தனை நாளைக்கு வரும்? அவங்களோட ஸ்டடீஸ்க்காக எத்தனை வருஷத்துக்கு வரும்? அவங்களோட கல்வி, என்னோட கல்லூரி வரைக்குமான கல்விக்கு நீங்கள் வந்து உத்தரவாதம் கொடுங்க. போதைங்கிற பொருளை சுத்தமாக அடியோட ஒழிச்சாதான் அவங்கவுங்க குடும்பம் நல்லா இருக்கும், அவங்கவுங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. மெத்தது இவங்க தலையெடுத்து அவங்கள எங்களை மாதிரி தாலியா எடுத்து எதுலையுமே நிற்கக்கூடாது. சாரா எங்க இருந்து இங்கே இருக்கக்கூடாது, அவங்க குடும்பத்தாருங்க யாரும் இருக்கக்கூடாது, பேசக்கூடாது. பெகன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாகனேஷ். எல்லாரும் கதறி அழுதுகிட்டு இருந்த அந்த பகுதி இப்போ வெறிச்சோடி காணப்படுது. இன்னும் இறப்பு எண்ணிக்கை ஏற வாய்ப்புகள் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்க வாழ்வாதாரம் இப்போ எப்படி இருக்குன்றதை போய் பார்க்கலாம். ஒரு சாராயம் குடிச்சு தானே இருக்காரு. இந்த சாராயத்தில் ஏதாவது கலந்துருக்காங்க போல இருக்குது. ரொம்ப வயிற்றால போயிட்டு நொடிப்பு வந்து கண்ணெல்லாம் எட்டு கட்டி இந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாரு. அவருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது சொன்னார் அவங்களுக்கு என்ன உடம்பு பண்ணுது. அன்னைக்கு குடிச்சிட்டு வந்த அன்னைக்கே கேட்டோம். அன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் குடித்தாரு. குடிச்சிட்டு நாங்கள் ஒரு 8 மணிக்கு கேட்டோம், என்னப்பா ஒரு மாதிரியாக உக்காந்துட்டுருக்குற, என்னாச்சு உடம்புக்கு என்ன அப்போ அப்படின்னு. இல்லைம்மா அந்த சாராயம் குடித்தேன், குடிச்சிட்டு வந்து 2 இட்லி வாங்கி சாப்பிட்டேன், அவ்வளோதாம்மா, வேறு எதுவும் இல்லை, என்னன்னு தெரியல, கண்ணெல்லாம் அப்படியே மங்கலாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது வயசாகி போச்சு, அதனால தான் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேங்க சார். அதனால் அப்படி இருந்து சரி ஒன்றா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்தோம். இந்தமாரி அப்பா ரொம்ப கை கால்லாம் இழுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 108க்கு ஃபோன் பண்ணி அவர் இல்லாதது வந்து எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் எப்படி என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. பசங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு அதுவும் தெரியல. ஏன்னா பசங்க படிக்கணும், இதுக்கு தானே அதோட எதிர்காலம் இருக்குங்க. இவங்கெல்லாம் வச்சு நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரியல. அவர் இறந்த பிறகு அரசு தரப்புல இருந்து நிவாரணம் அமௌண்ட் கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க. அது உங்களுக்கு குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்குமா? அந்த காசு உங்களுக்கு பத்துமா? எப்படி சார் பத்தும்? எப்படி பத்தும்? கொடுத்தாங்க, அது எப்படி என்ன கடைசி வரைக்கும் எப்படி பத்தும்? போதைங்கிற பொருளை சுத்தமாக அடியோட ஒழிச்சாதான் அவங்கவுங்க குடும்பம் நல்லா இருக்கும், அவங்கவுங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. மெத்தது இவங்க தலையெடுத்து இந்த பொண்ணு வாழ போகிற இடமும் அவங்கள எங்களை மாதிரி தாலியாக எடுத்து எதுலையுமே நிற்கக்கூடாது. அவங்களாவது நல்லா இருக்கணும், புருஷனோட சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைங்களோட நல்லா இருக்கணும். எங்களை மாதிரி பாதியிலே விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் நிற்கக்கூடாது. குடிச்சா வந்து யாரும் நிற்க போகிறதில்ல, அவங்க தான் நான் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் நடுத்தூரில் நிற்கும். நீங்கள் குடிச்சிட்டு போயிடுவீங்க, அடுத்தது அவங்க தான் அனாதையாக நிற்பாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சதால இறந்துட்டாருன்றது குடும்பத்தை எவ்வளோன்னு பாதிச்சிருக்கு. ரொம்ப பாதிச்சிச்சுங்க. என் பிள்ளைக்கு வந்து அவளுக்கு வந்து சொல்ல தெரியல. அப்பா வந்து செத்து போயிட்டாங்க இல்லைன்னு அவருக்கு நினைக்கவும் தெரியல. இன்னைக்கு நைட்டில் இருந்து அவங்க அப்பாவோட போட்டோவை பார்த்து அவங்க அப்பாவோட விளாண்டது, வீடியோவில் பேசிக்கிட்டது, அவங்க 2 பேரும் விளையாடி சிரித்து பேசினது, ரெக்கார்டு எல்லாமே வச்சுக்கிட்டு நைட்டில் இருந்து புள்ள தனியாக போய் உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்கான். இப்போ அப்பா செத்து போயிடுச்சுன்னு நீ சொல்லாதம்மா, என் ஃப்ரெண்டில் என்ன கேட்பாங்கம்மா அப்படின்னு என் பிள்ளை இப்போ சொல்லுது. நான் என்ன சொல்ல முடியா? இப்போ வந்து இங்கே வந்து கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கருணாபுரன்றது ஒரு கிராமம் கிடையாது. முதல்ல அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. போலீஸ் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கலையா, இல்லை அவங்க வந்து பார்க்கவே இல்லையா? இந்த சரௌண்டிங்கில் ரவுண்ட்ஸ் கூட வந்து பார்த்து இப்போ இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சரௌண்டிங்கில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. ஆனால் ரவுண்ட்ஸ் வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அப்படி நீங்கள் வந்து அவங்க கரெக்டாக செயல்படுறாங்க, அவங்க வந்து இல்லை பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னா எப்படி இங்கே எது காய்ச்சிட்ருக்காங்க? அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்காக இழப்பீடு நஷ்டஈடுலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 லட்சம் எத்தனை நாளைக்கு வரும்? அவங்களோட ஸ்டடீஸ்க்காக எத்தனை வருஷத்துக்கு வரும்? அவங்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களோட கல்வி, என்னோட கல்லூரி வரைக்குமான கல்விக்கு நீங்கள் வந்து உத்தரவாதம் கொடுங்க. கள்ளக்குறிச்சிக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஏரியா, இங்கே இருக்க இத்தனை மக்கள் ஆதி காலத்துலேருந்து வசிச்சுட்டு வராங்க. அவங்க தாத்தா பாட்டி பேரம் பிள்ளைங்கள்லேருந்து இங்கே தான் வசிச்சுட்டு வராங்க. இங்கே இருக்க எத்தனை மக்களுக்கு பட்டா கிடையாது? அவங்களுக்கு பட்டா உறுதிப்படுத்தி கொடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலி மனையாக இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக நேற்று நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். கணவன் மனைவி 2 பேருமே ஒன்றா இறந்துருந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. இந்த காலி மனையை காட்டின முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க கட்டின வீடு. இதை இடிச்சிட்டு அவங்க புதுசாக ஒரு வீடு கட்டலான்ற ஒரு கனவில் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்குறதுக்கு, அந்த குழந்தைகள் தங்குறதுக்கு கூட ஒரு பகுதி இல்லாமல் இருக்காங்க. இப்போ அந்த குழந்தைகள் எங்கே தங்குவாங்க, எங்கே இருப்பாங்கன்னே தெரில. இப்போது அதை பற்றி அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட கேட்கலாம் வாங்க. இறந்தவங்களுடைய பேர் என்ன? பேர் சுரேஷ், வடிவிகரசி. 3 பசங்க, ஒரு பொண்ணு 2 பையன். பொண்ணு 11வது படிக்குது, பையன் 10வது படிக்கிறான். இன்னொரு பையன் வந்து 9வது படிக்கிறான். இந்தமாரி எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு ஒரு அதிர்ச்சி மாரி ஆனதும், இந்த பொண்ணு சாப்பிட்டு கண் பார்வை தெரியல எனக்கு, அந்த வீட்டாண்டு வந்து சுவண்டி கீழே விழுந்தவொடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் ஏற்றி அனுப்பிச்சி விட்டு ஒரு 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 அரை மணி நேரத்துலேயே இறந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல். 2 பேருமே இறந்துட்டு நேற்று எங்களுக்கு தகவல் வந்துருச்சு. இன்றைக்கி பிள்ளைங்க நடுத்தூரில் நிற்கிதுங்க. 2 பிள்ளைங்களும் வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னே எங்கள் அப்பா எங்கள் அம்மா வேணும், எங்கள் அப்பா வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுது. இப்போக்கி இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி இருப்பாங்க, 1000 பேர் பேசுவாங்க, 1000 பேர் பேசிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு துணி துவைக்கணும், ஒரு நல்லது செய்யணும், கெட்ட செய்யணும், யாரும் ஆள் இல்லை. அதுங்க அனாதியாக நிற்கிதுங்க. அதுங்களுக்கு குந்தறதுக்கு மெயினான ஃபஸ்ட்டு ஒரு வீடு வேணும். கவர்மெண்ட் வந்து ஒரு சென்ட்டோ இல்லை ஒரு 2 சென்ட்டோ கவர்மெண்ட்டு ஒரு உதவி பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு குந்தறதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுக்கணும் கவர்மெண்ட். எங்கள் வீட்டுக்காரர் தான் சாமி செத்துட்டாரு. இந்த சாராயம் பண்ணுகள் தான் சாமி எங்களை சண்டால பசம் பண்ணிடுச்சு. அதை வச்சு எப்படி சாமி நான் போய் பண்ணாரு? எங்களுக்கு காடு இல்லை, காரம் இல்லை, ஒன்றும் இல்லை சாமி. இதை வச்சு தான் சாமி நான் காலங்க எங்கேயோ ஓடினாலும் எனக்கு 10 ரூபா கொண்டாந்து கஞ்சிக்கு கொடுத்தாங்க சாமி. எனக்கு எந்த விதியும் இல்லை சாமி. நீங்கள் பார்த்து அதனால செய்யுங்க சாமி. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் சார். நல்லா சாப்பிட்டாரு, நல்லா படுத்திருந்தார். அப்புறம் நைட்டு வரையுமே கொஞ்சம் வயிறு எரிச்சல் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவே கிடையாது. 12 மணிக்கு மேலே எனக்கு வயிறு வலிக்குது, என்னை கூட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே எனக்கு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே வயிறு எரிச்சல், அடுத்து கண்ணு தெரியல, அடுத்து காது கேட்கல. சொன்ன உடனே அப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியல. வீட்டில் யார்ட்டையும் ஒரு பேச மாட்டார். அன்றைக்கி 6 மணிக்கெல்லாம் குடிச்சிட்டாங்க சாமி. நான் கண்ணால் பார்க்குறப்படியே போயிட்டு அந்த சாராய கடையில் குடிச்சிட்டு வந்து பார்க்குறேன் சாமி. குடிச்சிட்டு வெளியே போனார். அவத்துக்குன்னே எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு சொன்னதை நான் காதில் வாங்கிட்டு நார்மலான ஒரு மயக்கம் நினச்சி விட்டீங்க. ஆமாம், மயக்கம் தான் வருத்தானுங்குது அப்படின்னு விட்டுட்டேன் சாமி. நான் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் காமிக்கல, நல்லா தான் இருந்தார். அப்பயும் நான் சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்டு தான் இருந்தார். மாமா கேட்டுட்டு தான் இருந்தார், என்னப்பா ஆச்சு, நல்லா தானே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்று நல்லா தான் இருக்கேன். மோஸ்ட்லி என் குடும்பம் பார்த்தா 8 பேர் இருக்கு. 8 பேர் என் குடும்பத்தில் மட்டும். அது அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 8 பேர் இருக்கு. அவனுங்களே கேட்கல சாமி. ஊருக்குள்ள பெரிய மனுஷனு வெளியே வரான், அவனுங்களே கேட்கல சாமி. ஏன்டா ஊருக்குள்ள இப்படி சாராயம் விற்கிற? இது எடையை கொண்டு விற்கக்கூடாதா? அப்படி எடையை போய் நீ பணம் சம்பாதிக்கூடாதா? நாதி இல்லாத ஊர் மாரி ஆயிடுச்சு சாமி. இது மக்களும் சாவு கொடுத்துட்டு உட்காந்துக்கிறாங்க. அவங்க தான் நாங்கள் அனாதை ஆகிட்டோம். ஒரு 10 லட்சம் வந்து தரேன்றாங்களே, அது எப்படி உங்களுக்கு ஓகே? 10 லட்சம் சார், ஒரு உயிரோட விலை 10 லட்சம் தான் அப்படின்னா உயிருக்கு மதிப்புன்றதே கிடையாதுங்களே சார். சாராயம் எங்கிருந்து இங்கே இருக்கக்கூடாது, அவங்க குடும்பத்தாருங்க யாரும் இருக்கக்கூடாது, பேசக்கூடாது. அம்மா, வீட்டில் யாருன்னா வாந்தி வயிற்றால எதனா இருக்குங்களா? வீட்டில் யாருன்னா உடம்பு சரியில்லாம இருக்காங்களா? குடிக்கிறவங்க யாருன்னா இருக்காங்களா? சரிம்மா. இல்லை வீட்டில் தூங்குறாங்கன்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. எழுப்பி பாருங்க. மதியானம் சாப்பிடல, இன்னும் காலைல சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அதனால பாருங்க, கொஞ்சம் எழுப்பி பாருங்க. தப்பு கலாச்சாரமே இருக்கக்கூடாது தானே. அரசாங்கம் அதை கட்டுப்படுத்தணும், ஒழிக்கணும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு செய்கிறாங்க. போலீஸ், காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் நடக்குது சாராய வியாபாரம்.